மலேசிய அரசாங்கம் கைதிகளை நிர்வகிப்பதற்காக 2024ஆம் ஆண்டில் சுமார் 500 மில்லியன் ரிங்கிட் செலவிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசூத்தியோன் இஸ்மாயில் அறிவித்துள்ளார். இந்த ஆண்டில் 3,55,000த்திற்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலோர் ஓர் ஆண்டு முதல் 6 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையை அனுபவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட செலவுகளில் உணவு, சுகாதாரம், நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் செலவு, அத்துடன் புனர்வாழ்வு மற்றும் சமூகத்தில் மீண்டும் ஒருங்கிணைக்கும் திட்டங்களுக்கான செலவுகள் அடங்கும். கைது செய்யப்பட்டவர்களில் 31 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். கைதிகளுக்கு அடிப்படை தேவைகள் மட்டுமின்றி ஆளுமை மேம்பாடு மற்றும் சமூகத்தில் மீண்டும் இணையும் வாய்ப்புகளும் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் முழுமையான அணுகுமுறையை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக சைஃபுடின் வலியுறுத்தினார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.